நம்ம இப்ப போட்டுட்டு இருக்க முழுமை பெறா பதிவேடுகள்ல அடுத்ததா 17, 18, 19, 20 ஆகிய இந்த 4 கணக்குகளையும் நம்ம போடணும். இந்த 4 கணக்குலையும் வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பு போட சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த வியாபார லாப நட்ட கணக்கு இருப்புநிலை குறிப்பு எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு 11th ஸ்டாண்டர்ட்லயே 12வது சாப்டர்லயும் 13வது சாப்டர்லயும் ரொம்ப டீட்டெயிலா வந்திருக்குது. அந்த கணக்குகள் நல்லா ஞாபகம் இருந்துச்சுனாக்கா இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உள்ள கணக்குகளை மாணவர்கள் எளிமையா செஞ்சிடலாம். சப்போஸ் நீங்க அந்த கணக்குகளை மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இப்ப இந்த கணக்குகள் செய்யறத கொஞ்சம் மாணவர்கள் கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்க. அதனால 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கணக்கு நான் இப்ப போடுறதுக்காக எடுத்திருக்கிறேன். அந்த கணக்கை எப்படி போடுறதுன்னு இப்ப பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் தனியாள் வணிகரின் இறுதி கணக்குகள் பார்ட் 2 பயிற்சி 15. பின்வரும் மதன் என்பவரின் 2018 மார்ச் 31ஆம் நாளைய இருப்பாய்வில் இருந்து வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பு தயார் செய்யவும். பற்று இருப்பு ரூபாய், வரவு இருப்பு ரூபாய். பற்பல கடனாளிகள் 61,000, பொறி மற்றும் இயந்திரம் 80,000, வங்கி கட்டணம் 4,200, கூலி 7,000, விற்பனை திருப்பம் 5,000, கொள்முதல் 1,52,000, தொடக்க சரக்கிருப்பு 30,000, எடுப்புகள் 22,000, நிறுவுகை செலவுகள் 20,000, வாரா கடன் 800, வணிக வளாகம் 22,000. வரவு இருப்புல முதல் 70,000, கொள்முதல் திருப்பம் 2,000, விற்பனை 2,55,000, வங்கி மேல்வரை பற்று 77,000. ரெண்டு பக்கத்தையும் டோட்டல் 4,04,000. சரி கட்டுதல்கள் இறுதி சரக்கிருப்பு ரூபாய் 80,000. பொறி மற்றும் இயந்திரம் மீது 20% தேய்மானம் நீக்கப்பட வேண்டும். கூடுதல் வாராக்கடன் ரூபாய் 800 போக்கெழுத வேண்டும். பற்பல கடனாளிகள் மீது 5% ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்க வேண்டும். இது இருப்பாய்வு தான் கணக்கா கொடுத்துருக்காங்க. இந்த இருப்பாய்வு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடிக்கடி சொல்றது இந்த சொத்துக்கள் எல்லாமே பற்று இருப்பை காட்டும்னு சொல்லிட்டேன் இல்லையா? இந்த பற்று இருப்புல பார்த்தோம்னாக்கா எல்லா சொத்துக்களும் வந்திருக்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். கடனாளிகள், பொறி மற்றும் இயந்திரம், இந்த வணிக வளாகம் இதெல்லாம் சொத்துக்கள் இல்லையா? அதெல்லாம் பற்று இருப்புங்கிறதுனால இந்த பக்கத்துல போட்டிருக்காங்க. முதல் வங்கி மேல்வரை பற்று இதெல்லாம் வரவு இருப்புல கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பொறுப்புகள் அப்படிங்கறதுனால வரவு இருப்புல வருது. இந்த இருப்பாய்வையும் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு அவங்க கொடுத்துருக்கிற இந்த எக்ஸ்ட்ராவா சரி கட்டுதல்கள் கொடுத்திருக்காங்க இல்லையா? இதையும் நம்ம கன்சிடர் பண்ணி இந்த இறுதி கணக்கை நம்ம இப்ப செய்யணும். இறுதி கணக்குகள் அப்படின்னு சொன்னாலே ரெண்டு விஷயம். ஒண்ணு வியாபார லாப நட்ட கணக்கு, இன்னொன்னு இருப்பு நிலை குறிப்பு. அது ரெண்டும் போடுறதுக்கான ஹெட்டிங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். மதன் என்பவரின் ஏடுகளில் 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான வியாபார லாப நட்ட கணக்கு விவரம் இன்னர் காலம் அவுட்டர் காலத்துல ருபீஸ போட்டாச்சு. இது வரவு பக்கத்துக்கான விவரம் ரூபாய் ரூபாய். அடுத்தது இருப்பு நிலை குறிப்புக்கான ஹெட்டிங் 2018 மார்ச் 31ஆம் நாளன்றைய இருப்பு நிலை குறிப்பு. லெப்ட் சைட்ல பொறுப்புகள், அதுக்கு இன்னர் காலம் அவுட்டர் காலம். ரைட் சைட்ல சொத்துகள், அதுக்கு இன்னர் காலம் அவுட்டர் காலம் ப்ரொவைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபுல் லென்த்துக்குமே நம்ம வியாபார லாப நட்ட கணக்கு தான் போட போறோம். வியாபார கணக்கு முடிச்சுட்டு தனியா பாக்ஸ் எல்லாம் போடாம வியாபார கணக்கு ஆரம்பிச்சு இப்படி பாதியோட முடிஞ்சிடும். அதுல இருந்து அதனுடைய கண்டினியூஷன் அப்படியே லாப நட்ட கணக்கு வந்துடும். அது ரெண்டு கணக்கு தனித்தனியா நம்ம காட்ட வேண்டியது இல்லை. ஒரே டேபிள்ல தான் ஃபர்ஸ்ட்ல வியாபார கணக்கு இருக்கும். அது முடிஞ்ச பிறகு லாப நட்ட கணக்கு ஆரம்பிச்சு இந்த எண்டோட முடிஞ்சிடும். அடுத்தது இருப்பு நிலை குறிப்பு நம்ம தனியா ஒரு பாக்ஸ்ல போடணும். இப்போ இந்த இருப்பாய்வுல இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும் இந்த கணக்குல ஒரு இடத்துல மட்டும்தான் இடம்பெறும். ஆனா இந்த சரி கட்டுதல்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த கணக்குல 2 இடங்கள்ல இடம்பெறும்.
அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலே இந்த இறுதி கணக்குகளை நம்ம பிழை இல்லாம செஞ்சிடலாம். இப்போ இந்த கணக்குல இருந்து ஒவ்வொரு விவரத்தையும் நம்ம போட போற இந்த வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்புல எழுதிக்கிட்டே வரலாம். எது வியாபார கணக்குல வரும், எது லாப நட்ட கணக்குல வரணும், எது இருப்பு நிலை குறிப்புல வரணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியணும். அதுக்கு நம்ம படிவத்தை படிக்கணும். படிவமும் 11th ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்துருக்குறாங்க. படிவம் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அந்த படிவத்தை போய் பார்த்துட்டு அடிக்கடி வரக்கூடிய விவரங்கள் எங்க வருது, பற்று பக்கம் வருதா, வரவு பக்கம் வருதா, எந்த அக்கௌண்ட்ல வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னாலே இந்த கணக்குகளை வந்து ஈஸியா செஞ்சிடலாம். அது பிராக்டிஸ்ல தான் வரும். நிறைய கணக்குகள் போட போட அது வந்துடும். பற்று இருப்புல ஃபர்ஸ்ட் விவரமா பற்பல கடனாளிகள் கொடுத்திருக்காங்க 61,000ன்னு. பற்பல கடனாளிகள் சொத்துகள் நம்மளுக்கு தெரியும். சொத்து வந்து இருப்பு நிலை குறிப்புல தான் வரும்னு நம்மளுக்கு தெரியும். சொத்துக்கள் பக்கத்துல பற்பல கடனாளிகளை நம்ம எழுதிக்கலாம். நான் பற்பல கடனாளிகளை எழுதிட்டு அமௌண்ட்டை இன்னர் காலத்துல போட்டிருக்கேன். ஏன்னாக்கா கடனாளிகள்ல அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய விவரம் 2 கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து கூடுதல் வாரா கடன், இன்னொன்னு பற்பல கடனாளிகள் மீது 5% ஐயக்கடன் ஒதுக்கு. இது 2த்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பற்பல கடனாளிகளுடைய அமௌண்ட்டை இன்னர் காலத்துல எழுதியிருக்கேன். அடுத்தது பொறி மற்றும் இயந்திரம் 80,000. இதுவும் வியாபார லாப நட்ட கணக்குல வராது, இருப்பு நிலை குறிப்புல தான் வரும், சொத்துக்கள் பக்கத்துலதான் வரும். இப்ப பற்பல கடனாளிகள்ல அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணுங்கிறதுக்காக ஒரு 2-3 லைன் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பொறி மற்றும் இயந்திரத்தை இங்க எழுதிக்கிறேன். பொறி மற்றும் இயந்திரத்தினுடைய அமௌண்ட்டையும் நான் இன்னர் காலத்துலதான் போட்டிருக்கேன். ஏன்னாக்கா பொறி மற்றும் இயந்திரத்தின் மீது 20% தேய்மானம் நீக்கணும். அதனால இப்ப இன்னர் காலத்துல போட்டிருக்கேன். அடுத்தது வங்கி கட்டணம் 4,200. வங்கி கட்டணம் லாப நட்ட கணக்குல வரும், பற்று பக்கத்துல வரும். செலவு அப்படிங்கிறதுனால பற்று பக்கத்துல வரும். வியாபார கணக்குல இந்த பக்கத்துல தொடக்க சரக்கிருப்பு, அடுத்தது கொள்முதல், அடுத்தது நேரடி செலவுகள் எல்லாம் இங்க வந்துடும். அதே மாதிரி வரவு பக்கத்துல விற்பனை, இறுதி சரக்கிருப்பு வந்துடும். பெரும்பாலும் வரக்கூடிய விஷயங்கள் இவ்வளவுதான். அடுத்தது லாப நட்ட கணக்குல இங்க மொத்த லாபம் கண்டுபிடிச்சதை இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எழுதுவோம். அடுத்தது மறைமுக செலவினங்கள் எல்லாமே பற்று பக்கத்துல வந்துடும். மறைமுக வரவுகள் எல்லாமே வரவு பக்கத்துல வந்துடும். அப்போ வங்கி கட்டணம் அப்படிங்கிறது வந்து ஒரு மறைமுக செலவு அப்படிங்கிறதுனால நம்ம லாப நட்ட கணக்குல எழுத போறோம். இதுல எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண போறது இல்லைங்கிறதுனால நான் நேரடியா அவுட்டர் காலத்துல எழுதிட்டேன். அடுத்ததா கூலி 7,000 கொடுத்திருக்காங்க. கூலி வியாபார கணக்குல வரும். விற்பனை திருப்பம் 5,000 கொடுத்திருக்காங்க. விற்பனை திருப்பம் வியாபார கணக்குல வரும், வரவு பக்கத்துல வரும். விற்பனைக்கு கீழே கழிக்க அப்படின்னு போட்டு விற்பனை திருப்பத்தை எழுதுவோம். மேல விற்பனை எழுதணுங்கிறதுக்காக நான் செகண்ட் லைன்ல கழிக்க விற்பனை திருப்பம்னு எழுதிட்டேன், இன்னர் காலத்துல போட்டிருக்கேன். அடுத்ததாக கொள்முதல் 1,52,000. கொள்முதல் வியாபார கணக்கினுடைய பற்று பக்கத்துல வரும். இப்ப கணக்குல நம்மளுக்கு கொள்முதல் திருப்பமும் கொடுத்திருக்காங்க. இங்க கழிக்க கொள்முதல் திருப்பம் எழுதிட்டு அப்புறம் கழிச்சிட்டு அப்புறம் அவுட்டர் காலத்துல போடணுங்கிறதுனால இங்க இன்னர் காலத்துல இந்த அமௌண்ட் நான் எழுதியிருக்கேன். அடுத்தது தொடக்க சரக்கிருப்பு 30,000 கொடுத்திருக்காங்க. தொடக்க சரக்கிருப்பு வியாபார கணக்கினுடைய பற்று பக்கத்துல ஃபர்ஸ்ட்லயே நம்ம எழுதுவோம்.
இதுல எல்லாம் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைங்கிறதுனால டைரக்டா அவுட்டர் காலத்திலே போட்டாச்சு. அடுத்ததா எடுப்புகள் கொடுத்துருக்காங்க 22,000ன்னு. எடுப்புகள் இருப்பு நிலை குறிப்புல போட வேண்டியது முதல்ல இருந்து நம்ம கழிச்சுட்டு எழுதுவோம். நான் கழிக்க எடுப்புகள்ங்கிறத ஒரு 4 லைன் தள்ளி எழுதியிருக்கேன். ஏன்னாக்கா ஃபர்ஸ்ட்ல முதல் வரணும், அடுத்தது கூட்டுக நிகர லாபம் வரணும், அதுக்கப்புறமேல் தான் நம்ம எடுப்புகளை கழிப்போம். அதனால கழிக்க எடுப்புகள்னு எழுதி 22,000 இன்னர் காலத்துல எழுதியிருக்கேன். அடுத்தது நிறுவுகை செலவுகள் 20,000. இது லாப நட்ட கணக்குல வரணும், பற்று பக்கத்துல வரணும். செலவுங்கிறதுனால பற்று பக்கத்துல வரணும். வாராக்கடன் 800 ரூபாய். வாராக்கடன் தொழிலுக்கு ஒரு நட்டம், அதனால லாப நட்ட கணக்குல பற்று பக்கத்துல எழுத போறோம். வாராக்கடன் எழுதிட்டு நான் இன்னர் காலத்துல அமௌண்ட் போட்டிருக்கேன். ஏன்னா இதுல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கூடுதல் வாராக்கடன் 800 ரூபாய் போக்கு எழுத வேண்டும்னு ஒரு சரி கட்டுதல் கொடுத்திருக்காங்க. அதனால இங்க இன்னர் காலத்துல போட்டிருக்கோம். வணிக வளாகம் 22,000. வணிக வளாகம்ங்கிறது சொத்துக்கள் பக்கத்துல இருப்புநிலை குறிப்புல எழுதிக்கலாம். வணிக வளாகத்துல எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைங்கிறதுனால அவுட்டர் காலத்துல போட்டாச்சு. அடுத்ததா முதல் 70,000. இருப்புநிலை குறிப்புல பொறுப்புகள் பக்கத்துல முதல் எழுதணும். கொள்முதல் திருப்பம் 2,000. வியாபார கணக்குல கொள்முதல்ல இருந்து நம்ம கழிச்சுட்டு எழுதணும். அடுத்தது விற்பனை 2,55,000. விற்பனைய வியாபார கணக்குடைய வரவு பக்கத்துல எழுதியாச்சு. இன்னர் காலத்துல எழுதியிருக்கோம். கழிக்க விற்பனை திருப்பம் 5,000. அதுல இருந்து 5,000 மைனஸ் பண்ணிட்டோம்னாக்கா 2,50,000 அவுட்டர் காலத்துல எழுதியாச்சு. அடுத்தது வங்கி மேல்வரை பற்று 77,000 கொடுத்துருக்காங்க. வங்கி மேல்வரை பற்று பொறுப்புகள்ல எழுதணும். இருப்பாயில உள்ள எல்லா விவரமும் கணக்குல ஒரு முறைதான் இடம்பெறும். அடுத்தது சரி கட்டுதல்கள். சரி கட்டுதல்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவரமும் இருப்பு ரூபாய் 80,000. வியாபார கணக்கினுடைய வரவு பக்கத்திலையும் இறுதி சரக்கிருப்பு வரும். இருப்பு நிலை குறிப்புல சொத்துக்கள் பக்கத்திலையும் இறுதி சரக்கிருப்பு வரும். பொறி மற்றும் இயந்திரம் மீது 20% தேய்மானம் நீக்கப்பட வேண்டும். பொறி மற்றும் இயந்திரம் 80,000. அதுல 20% நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சொத்தின் மீதான தேய்மானம் லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கத்திலையும் வரும். இருப்பு நிலை குறிப்புல சொத்துக்கள்ல இருந்து அதை நம்ம கழிச்சும் காமிக்கணும்.
லாப நட்ட கணக்குல பொறி மற்றும் இயந்திரம் மீதான தேய்மானம் எழுதும்போது தேய்மானம் அமௌண்ட்டை மட்டும்தான் எழுதணும். இங்கே சொத்தினுடைய அமௌண்ட்டை கொண்டே வரக்கூடாது. ஆனா சொத்துக்கள் பக்கத்துல எழுதும்போது பொறி மற்றும் இயந்திரம் அதனுடைய முழு வேல்யூவையும் இன்னர் காலத்துல போட்டுட்டு கழிக்க தேய்மானம் 20% எழுதி எவ்வளவு தேய்மானம் கண்டுபிடிச்சோமோ அதை அடியில எழுதி கழிச்சுட்டு மிச்சம் உள்ள அமௌண்ட்டை அவுட்டர் காலத்துல போடணும். கூடுதல் வாராக்கடன் ரூபாய் 800 போக்கு எழுத வேண்டும். வாராக்கடன் லாப நட்ட கணக்குல பற்று பக்கத்துலயும் வரும். அடுத்தது இருப்பு நிலை குறிப்புல சொத்துக்கள் பக்கத்துல கடனாளிகள்ல இருந்து அதை கழிச்சும் நம்ம காண்பிக்கணும். லாப நட்ட கணக்குல இந்த வாரா கடனோட அடிஷனலா கொடுத்திருக்கிற வாரா கடனையும் நம்ம கூட்டி எழுதி அவுட்டர் காலத்துல போட்டாச்சு. சொத்துக்கள் பக்கத்துல பற்பல கடனாளிகள்ல இருந்து கூடுதல் வாரா கடனை கழிச்சிட்டு மீண்டும் நம்ம இன்னர் காலத்திலேயே தான் போட்டிருக்கோம். ஏன்னாக்கா கடனாளிகள் மீது 5% ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதற்காக நம்ம இங்க போட்டிருக்கோம். இந்த கூடுதல் வாரா கடனை கழிச்ச பிறகு வரக்கூடிய அமௌண்ட்ல தான் நம்ம ஐயக்கடன் ஒதுக்க உருவாக்கணும். வாரா ஐயக்கடன் ஒதுக்கு 5% 3010 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த அமௌண்ட் லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கத்திலையும் வரும். இருப்பு நிலை குறிப்புல சொத்துக்கள் பக்கத்துல கடனாளிகள்ல இருந்து நம்ம கழிச்சிட்டும் அவுட்டர்ல போடணும். வாரா ஐயக்கடன் ஒதுக்கு 5% லாப நட்ட கணக்கினுடைய பற்று பக்கத்துல போட்டாச்சு. அடுத்தது இருப்பு நிலை குறிப்புல சொத்துக்கள் பக்கத்துல கடனாளிகள்ல இருந்து கூடுதல் வாரா கடனை கழிச்ச பிறகு உள்ள அமௌண்ட்ல வாரா ஐயக்கடன் ஒதுக்கு 5% கழிச்சிட்டு அவுட்டர் காலத்துல அமௌண்ட் போட்டாச்சு. இப்போ இருப்பாய்வுல இருக்கக்கூடிய அத்தனை விவரங்களையும் சரி கட்டுதல்கள்ல கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் நம்ம வியாபார லாப நட்ட கணக்குலையும் இருப்பு நிலை குறிப்புலையும் நம்ம எடுத்து எழுதிட்டோம். இருப்பாய்வுல இருக்கக்கூடிய விவரங்களை எல்லாம் ஒரு முறை எழுதியிருக்கமானோம். சரி கட்டுதல்கள்ல கொடுத்துருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாத்தையும் 2 முறை எழுதியிருக்கமானோம் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கணக்கை க்ளோஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வியாபார கணக்கை க்ளோஸ் பண்ணுவோம். வியாபார கணக்குங்கிறது இதோட முடிஞ்சிருச்சு. இந்த பக்கத்துல விற்பனையும் இறுதி சரக்கிருப்பும் மட்டும்தான் இருக்குது. அந்த பக்கத்துல தான் டோட்டல் அதிகமா வருது, அதனால ஃபர்ஸ்ட் அங்க டோட்டல் எழுதிக்கலாம். வரவு பக்கத்துல டோட்டல் 3,30,000 கிடைச்சிருக்குது. பற்று பக்கத்துல பார்த்தோம்னாக்கா ஒரு 30,000, 1,50,000, ஒரு 7,000, இது 3 தான் இருக்குது. 1,87,000 இருக்குது. அதை அந்த டோட்டல்ல வச்சு மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதுதான் இருப்பு கட்டும் தொகை. அதுதான் மொத்த லாபம்.
மொத்த லாபம் 1,43,000 நம்மளுக்கு கிடைச்சிச்சு. 1,43,000 எழுதின பிறகு இந்த பக்கத்துலயும் டோட்டல் 3,30,000. மொத்த லாபம் கீழ் இறக்கப்பட வேண்டியதுன்னு நம்ம எழுதியிருக்கோம். இதை நம்ம லாப நட்ட கணக்குக்கு மாற்றி எழுதணும். இந்த பக்கத்துல பற்று பக்கத்துல இருக்கிறத லாப நட்ட கணக்குக்கு வரும்பொழுது வரவு பக்கத்துல மொத்த லாபம் கீழ்கொணரப்பட்டது அப்படின்னு எழுதணும். வியாபார கணக்குல பற்று பக்கத்துல செலவுகளை எழுதியிருப்போம். இந்த செலவுகளை காட்டிலும் வரவு அதிகமா இருந்ததுனால நம்மளுக்கு கிடைச்சது மொத்த லாபம். இந்த 1,43,000 லாப நட்ட கணக்குக்கு மாற்றி எழுதியாச்சு. அடுத்தது லாப நட்ட கணக்கை நம்ம இப்ப க்ளோஸ் பண்ணணும். லாப நட்ட கணக்குல பற்று பக்கத்துல வங்கி கட்டணம், நிர்வகை செலவுகள் 20,000, வாராக்கடன் 1,600, தேய்மானம் 16,000, ஐயக்கடன் ஒதுக்கு 3,010, மொத்தம் 5 செலவுகள் இருக்குது. இந்த 5 செலவுகளை விடவும் வரவு பக்கத்துலதான் அதிகமா இருக்குது, 1,43,000. அதனால இதை டோட்டலா அப்படியே எடுத்து கீழே எழுதிக்கிறோம். இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி இந்த 1,43,000 இருந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு 98,190 அப்படின்னு கிடைச்சிருக்குது. அதுதான் நிகர லாபம். நிகர லாபம் முதல் கணக்கிற்கு மாற்றப்பட்டது அப்படின்னு பிராக்கெட்ல எழுதிக்கணும். இந்த பக்கத்துலயும் டோட்டல் 1,43,000. நிகர லாபத்தை முதல் கணக்குக்கு மாற்றணும் இல்லையா? இருப்பு நிலை குறிப்புல முதல் கூட நிகர லாபத்தை கூட்டுறோம். முதல் 70,000, நிகர் லாபம் 98,190. இது ரெண்டுத்தையும் கூட்டணும். கூட்டினா 1,68,190 நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அதுல இருந்து எடுப்புகளை கழிக்கணும். எடுப்புகள் 22,000 நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். கழிச்சிட்டோம்னாக்கா 1,46,190. இப்ப இருப்பு நிலை குறிப்பா க்ளோஸ் பண்ணணும். பொறுப்புகள் பக்கத்துல அவுட்டர் காலத்தை டோட்டல் போடணும். சொத்துக்கள் பக்கத்துல அவுட்டர் காலத்தை டோட்டல் போடணும். ரெண்டு பக்கத்துலயுமே 2,23,190 அப்படிங்கிற டோட்டல் தான் கிடைச்சிருக்குது. ரெண்டு பக்கம் டேலி ஆயிடுச்சு. அப்ப நம்ம போட்ட கணக்கு கரெக்ட்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.